ஓம் திரியம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வார்வர்வந்தனார் முத்தோர் முக்ஷிய மாமிருதாது. காஸ்மோவிய நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நவம்பர் மாதம் 17ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்று கார்த்திகை மாச பிறப்பு நாள், கார்த்திகை முதல் சோமவார நாள், பிரதோஷ விரத நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் தஞ்சை மாவட்டம் திருபுவனம் தர்மசம்பர்த்தினி சமேத கம்பகரேஸ்வர சுவாமி மற்றும் சரபேஸ்வரருடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள விசுவாவசு வருஷம் கார்த்திகை மாதம் முதலாம் நாள். இன்று காலை 6:53 வரை துவாதசி திதி உள்ளது. அதன் பின்னர் திரையோதசி திதி உள்ளது. இன்று கரிநாள். இன்று அதிகாலை 4:49 வரை ஹஸ்த நட்சத்திரமும் அதன் பின்னர் சித்திரை நட்சத்திரம் உள்ள நாள். இன்று அதிகாலை 4:49 வரை அமிர்த யோகமும் அதன் பின்னர் சித்த யோகமும் உள்ள நாள். இன்று சதயம் மற்றும் புரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரையும், மாலை 4:45 முதல் 5:45 வரை உள்ளது. இன்று ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரையும், குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் 3 வரையும், யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். சனி பகவானும் ராகு பகவானால் சில நல்ல விஷயங்கள், நல்ல காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நம்பிக்கை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரையிலே உடல் ஆரோக்கியத்திலே இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் மறையும். ஆஃபீஸ் அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுக்கு நல்ல பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். காதல் சம்பந்தமான விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் புது வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கிங்க. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் நல்ல நியூஸ் வந்து சேரும். கடன் சம்பந்தமான விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. புதுக்கடன் கொடுப்பதையோ இல்லை வாங்குறதையோ இன்றைக்கி நீங்கள் தவிர்க்கிறது கொஞ்சம் நல்லது. மாணவர்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. பட் கான்சன்ட்ரேஷன் மட்டும் கொஞ்சம் தேவைப்படும். வேலையிலே சில பேருக்கு இடமாற்றம் வந்து சேரும். பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப ராசி அன்பர்களே, நல்ல செய்திகள் வருகின்ற நாள். தைரியமாக இருப்பீங்க, வைராக்கியத்துடன் இருப்பீங்க. இதை நான் சாதிக்கணும், பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் இருப்பீங்க. இட்ஸ் வெரி குட். மாணவர்களை பொறுத்தவரையிலே இன்ஜினியரிங் மற்றும் ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரையிலே சின்ன சின்ன விஷயங்களுக்காக டென்ஷன் படுறது, கோவப்படுறதை தவிர்க்க வேண்டிய நாள். ஆண்களுக்கு காதல் விஷயத்திலே சில நெருக்கடிகள் வரும், சமாளிச்சிருவீங்க. வீட்டிலே உள்ளவர்களுடன் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. சகோதர சகோதரிகள் கேட்ட சில நல்ல விஷயங்களை பண்ணி கொடுப்பீங்க. நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் இருந்த சில நெருக்கடிகள் குறையும். சக பணியாளர்கள் உங்களை பாராட்டும் விதமாக நடந்துப்பீங்க. வேலை தேடுவோருக்கு கூடுதல் முயற்சி தேவை. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. ஆஞ்சநேய பெருமானுக்கு செந்தூரம் சாத்தி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. மிதுன ராசி அன்பர்களே, கிரகங்கள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நினைத்த காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். நண்பர்கள் வழியிலே நன்மை உண்டு. வேலை பார்க்குற இடத்துல யாரை நம்புறது, யாரை நம்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி மனசில் சில கன்ஃபியூஷன் ஓடி இருக்கும். அதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு கன்க்ளூஷனை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதாவது நீங்கள் யாரு தான் உண்மையான எனக்கு ஒரு கலீக் அப்படிங்கிற ஒரு
ஒரு டிசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்பை தரக்கூடிய நாள். ஜாபை பொறுத்தவரையில் அரசு ஊழியர்கள், அதே மாதிரி மெடிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில் பணியாற்றுபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையிலே க்ரோசரி பிஸ்னஸ், சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், ரைஸ், ஆயில் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கலியுக வரதன் கார்த்திகேயன் முருகப்பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. கடக ராசி அன்பர்களே, சோம்பேறித்தனத்தை விட வேண்டிய நாள். நாளைக்கு பார்க்கலாம், அடுத்த நாள் பார்க்கலாம், இது இம்பார்ட்டன்ட் டாஸ்க் இல்லை, அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் இருக்காதீங்க. உங்களுக்கு எது இன்னைக்கு ப்ரையாரிட்டியோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணிகிட்டே போயிட்டுருங்க. திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில் சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். லோன் அப்ளை செய்தவர்களுக்கு, அது எஜுகேஷன் லோனாக இருக்கலாம், பர்சனல் லோனாக இருக்கலாம், பிஸ்னஸ் லோனாக இருக்கலாம், இல்லை ஹவுசிங் லோனாக இருக்கலாம், அது சம்பந்தமான விஷயங்களில் ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ரஸ், நல்ல ஒரு செய்தி வரக்கூடிய நாளாக இருக்கும். தாயின் உடல்நிலை விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க, அக்கறை தேவைப்படும். ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான விஷயங்களில் இருந்த பிரச்சனைகளை சமாளிப்பீங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு. மகாவிஷ்ணுவுக்கு நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, கனவுகள் நனவாகும் நாள். சின்ன சின்ன விஷயமா இருக்கும், ஆனால் இதை பண்ணணும் செய்யணும் அப்படின்னு பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி கோபத்தை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. பப்ளிக் பிளேஸில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த ஃபோன் பேசுகிற போது பக்கத்தில் யார் இருக்காங்க, எதிரில் யார் இருக்காங்க, அது பார்த்து பேசுகிறது நல்லது. அது பர்சனல் விஷயமா இருக்கலாம், இல்லை உங்களை ஆஃபீஸ் சம்மந்தமான இல்லை பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயமா இருக்கலாம், கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸ், ரயில்வே சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையிலே புதுசாக ஒரு வெஞ்சர் ஆரம்பிக்கலாமா, புதுசாக ஒரு ரீட்டைல் அவுட்லெட் ஆரம்பிக்கலாமா அப்படி மனசில் ஓடும். உங்களுடைய தசா புத்தியை பாருங்க, அனுகூலமா இருக்கா? அஷ்டமத்து சனி நடக்குது உங்களுக்கு, அது வேறு விஷயம், திருக்கணித பஞ்சாங்கப்படி. இருந்தாலும் தசா புத்தி எப்படி இருக்குன்னு பார்த்து நீங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கணபதி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. கன்னி ராசி அன்பர்களே, நிறைவான நாள், ஒரு பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கக்கூடிய நாள். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க, காதலர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான நாளாக இருக்கும். பாசிட்டிவாக இருப்பீங்க. நம்மளுடைய காதலை ஏற்றுப்பாங்களா வீட்டில் இல்லையா அப்படின்னு மாதிரி இருந்த பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் தீரக்கூடிய நாளாக இருக்குது. நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கிங்க, கன்வின்ஸ் பண்ணிடுவீங்க. ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ், டிரான்ஸ்போர்ட் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் மெடிக்கல் சம்மந்தப்பட்ட துறையில் மெடிக்கல் ரெப்பாக, ஃபார்மசிஸ்டாக இருக்கிறவங்க, மெடிக்கல் லேபரட்டரியில் வேலை செய்பவர்கள், ரேடியோலஜிஸ்டாக இருப்பவர்கள், ரேடியோகிராஃபராக இருப்பவர்கள், நர்ஸாக பணிபுரிபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். விவசாயிகளுக்கு ஏற்றத்தையும் இறக்கத்தையும் தரக்கூடிய நாளாக இருக்கும். மாணவர்கள், குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பீங்க, ஆசிரியர்களின் பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளி அம்பாள் வழிபாடு. உங்கள் கஷ்டத்தை தீர்க்கும் வழிபாடு. காளி அம்மனுக்கு நீங்கள் சிவப்பு நிற குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது ரொம்ப விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. துலாம் ராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். தேவையில்லாமல் மற்றவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க. நான் உண்டு, என் வேலை உண்டு, கான்சன்ட்ரேஷனோட இருங்க. சில நேரத்தில் ஒரு கன்ஃபியூஷன் எல்லாம் வரும், இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா. ஒரு பெரிய விஷயங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி மைண்ட் மேப்பிங் பண்ணுங்கள். உட்காந்து எழுதுங்க என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத, அதை அனலைஸ் பண்ணுங்கள். இப்படி பண்ணால் கரெக்டாக இருக்குமா, அப்படி பண்ணால் கரெக்டாக இருக்குமா, அப்புறம் ஒரு டிசிஷன் எடுங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். அதுதான் சக்ஸஸுக்கான தாரக மந்திரம். விவசாயிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள். மாணவர்களை பொறுத்தவரையில், குறிப்பாக வெளிநாட்டில் படிக்கின்ற மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். வேலை தேடுவோருக்கு கூடுதல் முயற்சி தேவை, மனம் தளர வேண்டாம். தம்பதிகள் சின்ன சின்ன விஷயங்களுக்காக சண்டை போடுறது, ஈகோ பார்க்குறது, அதெல்லாம் விட்டுருங்க. அது குறிப்பாக ரீசெண்டாக கல்யாணமான தம்பதிகள் வாய் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் சிலருக்கு நல்ல நியூஸ் வந்து சேரும்.
பிசினஸை பொறுத்தவரையிலே சில பிரச்சனைகள் வரும், சமாளிச்சிருவீங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர், சக்கரத்தாழ்வார் வழிபாடு. சக்கரத்தாழ்வாருக்கு நீங்கள் பானகம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, சிறப்பான நாள். சனி பகவானால் சில நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். தைரியமா இருப்பீங்க. தொழிலில் இருந்த மந்த நிலைமை மாறும். ஃபுட் சம்பந்தப்பட்ட, உணவு சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்ணுபவர்கள், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், டீ ஸ்டால், பேக்கரி, ஸ்வீட் ஷாப், இந்த மாதிரி பிசினஸ் பண்ணவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் ஐடி துறையில் பணியாற்றுபவர்களுக்கு இருந்த சில நெருக்கடிகளின் தாக்கம் குறையும். அதே மாதிரி பெஞ்சில் இருந்தவங்களுக்கு சில பேருக்கு சில நல்ல நியூஸ் வந்து சேரும். டெலிகாம் செக்டரில் வேலை செய்பவர்களுக்கும் அனுகூலமான நாள். பெண்களை பொறுத்தவரையிலே மன நிம்மதியை தரக்கூடிய நாள், சந்தோஷத்தை தரக்கூடிய நாள். ஆண்களை பொறுத்தவரையிலே கலகலப்பாக இருப்பீங்க. நண்பர்கள் வழியிலே சில நன்மைகள் நடக்கும். தாய் தந்தையருடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற மாதிரி இருக்கும். அவர்களுடைய ஆரோக்கிய விஷயத்துலையும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. அவங்களுக்குன்னு சில ஏக்கங்கள் இருக்கும். உட்காந்து பேசுங்க. உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்குது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்காக அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நல்லது. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துன்பங்களை தீர்க்கும் துர்க்கை அம்மன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. தனுசு ராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். சனீஸ்வர பகவானால் சில நன்மைகள் நடக்கும். குறிப்பா விவாகம், திருமணம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்த இழுபறி நிலைமையிலே கொஞ்சம் முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள். கொஞ்சம் பாசிட்டிவான நியூஸ் வந்து சேரும். நல்ல வரன்கள் சிலருக்கு அமையும். அதே மாதிரி மறுமணம், செகண்ட் மேரேஜ் ஒரு தேர்ட் மேரேஜ் சம்பந்தமான விஷயங்கள்லையும் ஒரு நல்ல ப்ரோக்ரஸ் இருக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். ஜாபை பொறுத்தவரையில் ப்ரமோஷனை எதிர்பார்த்து காத்திருப்பவர்கள், அது சம்பந்தமான விஷயங்கள் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள். HR சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, அட்மினிஸ்ட்ரேஷன், கிளரிக்கல் ஜாப், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக இருப்பவர்கள், டெலிகாலராக இருப்பவர்கள், மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட வேலையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரையிலே பிடித்தமான சில பொருளை வாங்கி உங்களுக்கு பிடித்தவர்களுக்கு வாங்கி கொடுப்பீங்க, ஒரு கிஃப்ட் பண்ணுவீங்க. வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள், குறிப்பாக வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு இருந்த நெருக்கடிகள் கொஞ்சம் குறையும். ஒரு மன நிம்மதியை தரக்கூடிய நாள். அப்பா தப்பிச்சிட்டேனே அப்படின்னு நினச்சிப்பீங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. ஓம் நமச்சிவாய அப்படின்னு சிவனுடைய மந்திரத்தை காலையும் மாலையும் 11 முறை சொல்லுங்க. நிச்சயமாக சிவன் உங்களை காப்பாற்றுவார். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. மகர ராசி அன்பர்களே, பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள். சில விஷயங்கள் அவசரப்படக்கூடாது, நிதானமாக யோசிச்சு பண்ணணும். வண்டி வாகனங்களில் போகும்பொழுது ஓவர் ஸ்பீடு வேண்டாம். குறிப்பாக டிரைவிங் பண்ணும்பொழுது, டிரைவராக இருக்கலாம், கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோட பண்ணுங்க. நிறைய பேர் பார்த்துருப்பேன், இண்டிகேட்டரை லெஃப்ட்டில் போட்டு ரைட்டில் திருப்புவாங்க, ரைட்டில் போட்டு லெஃப்ட்டில் திருப்புவாங்க. இதுதான் கான்சன்ட்ரேஷன் இல்லைன்னு சொல்கிறது. சின்ன எக்ஸாம்பிள். எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக இருப்பவர்கள், டெய்லரிங் செய்பவர்கள், நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள், பூப்பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கலாம். பிஸ்னஸை பொறுத்தவரையிலே புது ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. இந்த ப்ராடக்டை இந்த மாதிரி கொண்டு போகலாமா, இந்த ப்ராடக்டை இந்த டைமில் லான்ச் பண்ணலாமா அப்படிங்கலாம் ஓடும். கணவன் மனைவியிடையே அனுகூலமான நாள், சந்தோஷமாக இருப்பீங்க. குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியத்துக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகள், குறிப்பாக IVF ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நாராயணர் வழிபாடு. லக்ஷ்மி நாராயணருக்கு நீங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது விசேஷம். நாராயணருடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்க. நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. கும்பராசி அன்பர்களே, சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும், கோபத்தை குறைச்சிக்கணும். அதே மாதிரி ஏதாவது திடீர் செலவுகள், எதிர்பாராத செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. எப்போவுமே நம்ம நம்மளோட ஏர்னிங்கில் ஒரு பர்சன்டேஜ் எமர்ஜென்சி ஃபண்ட் கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு 20% எப்போவுமே எடுத்து வைக்கிறது நல்லது ஒரு எமர்ஜென்சிக்கு. மாணவர்களை பொறுத்தவரையில் கான்சன்ட்ரேஷனோட இருங்க. எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹார்ட்வேர்
மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க, மெக்கானிக்கல் துறையில் வேலை செய்பவர்கள், பெட்ரோலியம் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வரும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். ஈகோ பார்க்காதீங்க. இன்னைக்கு நிறைய பேர் பிரியறதுக்கு ரீசனே ஈகோ, விட்டு கொடுக்குற தன்மை கிடையாது. அதை மாற்றினீங்களாலே நீங்கள் சந்தோஷமாக லைஃப்பில் இருப்பீங்க. இதை நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு, சங்கடம் தீர்க்கும் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. மீன ராசி அன்பர்களை, சந்திராஷ்டிரம் ஆரம்பிக்கிறதுனால பொறுமை நிதானம் தேவை. உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்க. சாப்பாடு ஃபுட் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், மாடலிங் செய்பவர்கள், ஃபேஷன் புட்டிக் வைத்திருப்பவர்கள், அதே மாதிரி ஷாப்பிங் மாலில் ஷோரூம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். ஜாபை பொறுத்தவரையில் சில பிரச்சனைகள் இருக்கும், சமாளிச்சிருவீங்க. பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், மார்க்கெட்டிங், சேல்ஸ் சம்மந்தமான வேலையில் இருக்கிறவங்க, ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட துறையில், அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட துறையில் வேலை பார்ப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். ஸ்கூல், காலேஜ், யூனிவர்சிட்டி, எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், எஜுகேஷன் கன்சல்டன்சி நடத்துபவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் கிடைக்கும். பெண்களை பொறுத்தவரை நிம்மதியான நாள், ஆண்களை பொறுத்தவரை அனுகூலமான நாள். தந்தை வழி உறவுகளுடன் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும். பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் குறைவாக கிடைக்கும். மனம் தளர வேண்டாம். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மீனாட்சி அம்மன் வழிபாடு. மீனாட்சி அம்மனுக்கு தாளம்பு குங்குமத்தால் அர்ச்சனை செய்வது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் ஊதா, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. நன்றி, வணக்கம்.